சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வன்னியர்களால உயர்ந்த ராமதாஸ் அவருடைய குடும்பம் வன்னியர்களை உயர்த்தல. அவங்களோட கட்சின்னு சொல்றாங்க. முதல் வரிசையில் அவங்க குடும்பமே உட்காந்து இந்த 25 தியாகிகளோட குடும்பத்துல யாருமே நீங்க உயிரோட இல்லையா? எல்லாம் செத்துட்டாங்களா? யாருமே வரலையா? மேடையில மாநாட்டுக்கே கூப்பிட்டு வரலையாங்க? நீங்க அங்கீகாரம் எங்கெங்க படுத்துனீங்க? திரு ராமதாசும் திரு அன்புமணியும் மட்டும் தங்களுடைய குடும்ப விஷயத்துக்காக அந்த மேடையை பயன்படுத்தி அதுதான் சொல்றீங்க. அதுதான் நடந்ததாங்க. அன்புமணி அவர்கள் பேசும்போதே என்னோட அண்ணன் மாவீரன் காடு விட்டியார்னு சொல்லும் போதுதான் மக்கள் இடையில ஒரு எழுச்சி இருக்கு. எல்லாரும் ஆரவாரமா கை தட்டுறாங்க, குதிக்கிறாங்க, விசில் அடிக்கிறாங்க. அன்புமணி அவர்கள் பேசின எந்த விஷயத்துக்கும் யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. இப்படி பயப்படுறாரு? யாரை பத்தி இப்படி பயப்படுறாரு? வழக்குதான், அவர் மேல இருக்க ஊழல் வழக்குதான். அண்ணாமலை அவர்களுக்கு அவ்வளவு வன்மம் வன்னியர் மக்கள் மேல. எப்படி சொல்றீங்க? நான் தான் சொல்றேன்ல, திமுக அவர்கள் ஏமாத்திட்டாங்க, ஓகே, உண்மை ஒத்துக்கிறேன். ஆனா எடப்பாடி அவர்கள் ஏமாத்தலன்னு சொல்றாரா? என் மக்களோட ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும், என் மக்கள் இப்படி வன்மமா சூழ்ச்சிய உள்ளாக்கி ரிசர்வேஷனே இன்னும் ஹோல்ல தான் இருக்கு. 5 MLA கடல்ல தூக்கி போடுறதுக்கு போல அந்த 5 MLA ரிசைன் பண்ண சொல்லுங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த விதத்துல அழுத்தம் கொடுங்க. எத்தனை நாள் நீங்க ஐயா பின்னாடி நின்றுவீங்க, என் பின்னாடி வந்துதானே ஆகணுன்ற அந்த ஒரு பயம் இருக்குல்ல, அதை வச்சு அவர் கேம் பிளே பண்றாரு. பாமகவுடைய எதிர்காலம் காடு விட்டியார் அவர்கள் கையில தான் இருக்கு. காடு விட்டியார் அவர்களை முன்னிறுத்தினா பாமக எதிர்காலம் உண்டு. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். சமீபத்துல வன்னியர் மாநாடு மாமல்லபுரத்துல அரங்கேறி இருந்தது. அந்த மாநாடை ஒட்டியும் அந்த மாநாட்டை சுற்றிய பல்வேறு பரபரப்பு செய்திகளும் இருக்கு. இதை ஒட்டியும் நம்மோடு நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஒரு முக்கியமானவர் இணைஞ்சிருக்கிறார். ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நம்மோடு ஒரு நேர்காணல்ல இணைஞ்சிருந்தாரு. அந்த நேர்காணலும் நிறைய அளவுல அந்த காணொலி பலருமே அதை பகிர்ந்தாங்க. இந்த நிலையில நம்மோடு புதிய கேள்விகளுக்காக பதில் சொல்ல இணைந்திருக்கிறார் மறைந்த திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய மருமகனான திரு காடுவெட்டி மனோஜ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மாநாடு, பாமகவுடைய மாநாடு நடந்தது. சித்திரை முழுநிலவு மாநாடு மாமல்லபுரத்துல. கிட்டத்தட்ட 15 லட்சம் பேருக்கு மேல வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பரா நாங்க மாநாடு நடத்தியிருக்கோம், எங்களுடைய டார்கெட்டை நோக்கி இன்னும் சூப்பரா நாங்க பயணிக்க போறோம் அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக தன்னுடைய ஒரு சக்சஸ் ஆகவும் திரு அன்புமணி ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு நேற்றைக்கு செய்தியாளர்கள்ட்ட பேசினப்ப. இல்ல, சக்சஸ் மாநாடு நீங்க சொல்றீங்க, மாநாடு யூஸ்வலா அங்க நடக்கிறதா நீங்க சொன்ன மாதிரி 15 லட்சம் பேர் கொண்டாடிட்டு இருந்த ஒரு மாநாடு தான் அது. அது எப்பன்னா 2013 வரைக்கும், எப்ப மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் நடத்தின கடைசி மாநாடு 2013 நடத்தினாரு. 2000 அவர் தான் மாநாடு நடத்திட்டு வர்றாரு. அவர் தான் வன்னியர் சங்க தலைவராக இருந்தார். அப்போ 10 லட்சத்துல 15 லட்சம் பேர் வருவாங்க, கொண்டாடுவாங்க. அது ஒரு குடும்ப விழாவாவே நடக்கும். வன்னியர்களுக்கு எப்படி முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு மெக்கா பயணம் ஒரு புனிதமான பயணமா இருக்கு, கிறிஸ்டின் சமுதாய மக்களுக்கு ஜெருசலம் பயணம் ஒரு புனிதமான பயணமா இருக்கும், அதே மாதிரி இந்த சித்திரை முழுநிலவு மாநாடு எங்களுக்கு வன்னியர் சமுதாய மக்களுக்கு ஒரு புனித யாத்திரையான ஒரு மாதிரியான அது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மாநாடா தான் நாங்க பார்ப்போம். அது ஒரு குடும்ப விழாவா தான் நடந்தது. அது அந்த காலத்தோடு முடிஞ்சிருச்சு, 2013 முடிஞ்சிருச்சு. நாங்க முன்னாடி நடந்த இந்த மாநாடும் அந்த மாதிரி நடக்கும், பிரம்மாண்டமா இருக்கும், ஒரு எங்களோட குடும்ப விழாவா தான் இருக்கும்னு பார்த்தோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதுல 15 லட்சம் பேர்லாம் வரல. அதுல அன்புமணி அவர்கள் சொன்னதே 2.5 லட்சம் சேர் போட்டிருக்கேன்னு தான் சொன்னாரு. அதுல பாதி சேர் பின்னாடி காலியா தான் இருந்தது. மேபி ஒரு 1.5 2 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. ஆனா ஆட்களே வரலன்னு சொல்ல. ஏன்னா வந்தவங்க முழுமையா காடுவெட்டியார் அவர்களோட விசுவாசிகளும் அவரோட தொண்டர்கள் தான் வந்திருந்தாங்க. அவர் உருவாக்கி வச்சிருந்த இளைஞர் படம் தான் அங்க வந்தது. இல்ல, எப்படி நீங்க அதை சொல்றீங்க? அது அன்புமணி அவர்களுக்காக தான் அத்தனை பேரும் திரண்டிருக்காங்க. அன்புமணி அவர்கள் பேசும்போது யாரும் எல்லாம் அப்படியே ஏதோ படம் பாக்குற மாதிரி சும்மா எல்லாம் உட்காந்துருந்தாங்க. யாரும் எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. அன்புமணி அவர்கள் பேசும்போதே என்னோட அண்ணன் மாவீரன் காடுவெட்டியார்னு சொல்லும் போதுதான் மக்கள் இடையில ஒரு எழுச்சி இருக்கு, எல்லாரும் ஆரவாரமா கை தட்டுறாங்க, குதிக்கிறாங்க, விசில் அடிக்கிறாங்க. அன்புமணி அவர்கள் பேசின எந்த விஷயத்துக்கும் யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. இவர் ஏதோ செவத்தை பார்த்து பேசுற மாதிரி பேசியிருந்தாங்க. மக்கள் ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோ பாக்குற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அது மாநாடு மாதிரியே நடக்கல. அது யூஸ்வலா ஒரு குடும்ப விழா மாதிரி நடக்கும். ஆனா நேத்து நடந்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா பிள்ளைக்குள்ள இருக்க முரணும், அவங்களுக்குள்ள இருக்க சண்டையும் அவங்க குடும்பத்தோட விழா மாதிரி தான் அங்க நடந்தது. இதுக்கு ஏன் சமுதாய மக்கள் இப்போ ஒரு கிளை செயலாளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வேன்ல ஆளுங்களை கூப்பிட்டுறாரு. அதுக்கு ஏறதாழ ஒரு 25,000 50,000 செலவு ஆகுது. ஒரு வேனுக்கு 20,000 ரெண்ட்னா 2 வேன் 50,000 செலவு. அவங்களுக்கு வர வழியில சாப்பாடு, போக்குவரத்து எல்லாமே கவனிச்சுங்கன்னா அவன் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 70,000 செலவு பண்றான். வீட்டுல இருக்க பண்டம் பாத்திரம் நகை இதே வித்து தான் செலவு பண்றான். இதெல்லாம் வித்துட்டு பார்த்து அவனுக்கு நேத்து என்ன நடந்துச்சுன்னா ஏமாற்றம் தான் நடந்தது.
அப்பா வந்து புள்ளைய திட்டிட்டு இருக்காரு, புள்ளைய கண்டிக்கிறாரு, பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒழுங்கா அரசியல் பண்றதுல உங்க எல்லாரையும் கவனிச்சுட்டு இருக்கேன். அது முழுக்க முழுக்க அன்புமணி அவர்களை பத்தி ஆனா பேசினது பேர் சொல்லி ராமதாஸ் அவர் அவர்கள். சொல்லலையே திரு எத்தனை ராமதாஸ். இடத்துல இதே மாதிரி அசிங்கப்படுத்திக்க முடியும்? ஏற்கனவே 2 மேடையில 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இவர் தலைவரே இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய அவமானத்தை பண்ணிட்டாரு ராமதாஸ் அவர்கள். ஆனா அவருக்கு சரியான முடிவு தான் எடுத்தாரு. அதான பெரிய அவமானம் தானே அன்புமணி அவர்களுக்கு. ஒரு இளைஞரணி தலைவரா இருந்து தலைவரா ப்ரமோட் ஆகி ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்காரு, ஹெல்த் மினிஸ்டரா இருந்திருக்காரு. சொந்த கட்சியில அவரோட அப்பா தான் கட்சியோட நிறுவனரா இருக்கிற அவரே நீங்க தலைவர் இல்லைன்னு எடுக்கும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். அவர் அரசியல் வாழ்க்கையிலே அவரோட வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு அவமானத்தை சந்திச்சிருக்க ஆனா மாட்டாங்க. தலைவர் இல்லைன்னு சொல்றாங்க, செயல் தலைவர் தான் அப்படின்னு நிறுவன தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் தெரிவிச்சாரு. ஆனா இந்த மாநாட்டுல தான் தான் தலைவர் என்பதை நிரூபிச்சிருக்காரு. அதுக்குதான் அவர் ட்ரை பண்ணாரு. அதுக்கு ட்ரை பண்ண விஷயம் தான் எனக்கு பாரு எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு அப்பா முன்னாடி பெருமையா காமிக்கிறதுக்கு தான் அதை ட்ரை பண்ணாரு. ஆனா அவருக்கே அது நிதர்சனமான உண்மை என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அங்க மாநாடுக்கு வந்த அத்தனை பேருமே மாவீரனோட ஆட்கள் தான். அங்க ஒரு 15 விஷயம் ட்ரோன் ஷாட்ல காமிச்சாங்க. கொடியை காமிச்சாங்க, சிம்பலை காமிச்சாங்க, எல்லாத்தையும் காமிச்சாங்க, முக்கியமான தலைவர்களை காமிச்சாங்க, அன்புமணியும் ராமதாஸ் அவர்களையுமே காமிச்சாங்க. யாருமே எதுவுமே பண்ணவே இல்லையா, அமைதியா அப்படியே ஈயடிச்ச மாதிரி தான் உட்கார்ந்து இருந்தாங்க. காடுவெட்டியார் அவரோட சொல்லி அவர் CR பாஸ்கர் அவர்கள தொகுத்து வழங்கினாங்க. அவர் மாவீரன் பேர் சொல்லும் போது ஐயாவோட விசுவாசின்னு சொல்லும் போதே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ட்ரோன் ஷோ முடிகிற வரைக்கும் கத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல. அவர் அவ்வளவு அழகா தொகுத்து வழங்கி அவர் தொகுத்து வழங்கின அந்த ஒரு 4-5 மணி நேரத்துல எங்கெல்லாம் அவர் மாவீரன் சொல்றாரோ அங்கதான் அவருக்கே ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது அவருமே அதை புரிஞ்சிருப்பார். மொத்த மாநாட்டுல எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அன்புமணி அவர்கள் வந்து மாநாடு முழுவதும் அவரே அவர் வாயால சொன்னது என்னன்னா, இதே இடத்துல என் அண்ணன் காடு வெட்டியா இருந்திருந்தானே நான் ஒரு ஓரமா உட்காந்து வேடிக்கை தான் பார்த்திருப்பேன் அந்த மாநாட்டுல. அவர் சிங்கம் மாதிரி இருந்து அந்த மாநாட்டை நடத்திருப்பாரு. இவரு ஸ்டேஜ் ஃபுல்லா நடந்துகிட்டே தானே இருந்தாரு. ஒரே ஒரு மாநாடு, முதல் மாநாடு நடத்துறீங்க, அவ்வளவு பயம். எங்க ஏதாவது ஒரு வழக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஜெயிலுக்கு போகணுமா என்னன்னு. காடு வெட்டியார் அவர் இருக்கும்போது டைம் மீறி நடத்தா நான் நடத்துறேன், என் மக்கள் திரண்டு இருக்காங்க இந்த இடத்துல, அவங்களுக்கான நல்லதை சொல்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேன், அவங்க எந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க, சமுதாயத்துல என்ன நடக்குது, எப்படி நாங்க வஞ்சிக்கப்படுறோம், அதை எடுத்து உரைப்பாரு அந்த மாநாட்டுல. ஆனா அந்த மாதிரி எந்த விஷயமே அன்புமணி அவர்கள் சொல்லவே இல்லையா. அன்புமணி அவர்கள் நான் இதை செஞ்சேன், 108 ஆம்புலன்ஸ் நான் கொண்டு வந்தேன், ஹெல்த் மினிஸ்டர் இருக்கும்போது நான் பண்ணேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்றாரு. கொடுத்த வாய்ப்பெல்லாம் நீங்க நழுவ விட்டுட்டீங்க. கொடுத்த வாய்ப்பெல்லாம் வந்து மக்களுக்கு ஏமாற்றம் தான் அடிச்சீங்க. அவர் ஒரு வாய்ப்பு கேட்டாரு. இந்த மேடையை பயன்படுத்தி நான் அன்புமணி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். வன்னியர் கல்வி அறக்கட்டளை இருக்கு. வன்னியர் கல்வி அறக்கட்டளை 2000க்கு அப்புறம் உருவாக்கப்பட்டது. மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் கிராம கிராமமா போய் எனக்கு ஒரு பிடி மண்ணும் ஒரு செங்கலும் கொடுங்க, நம் சமுதாய மக்களுக்கு வந்து நான் ஒரு இலவச கல்வி அறக்கட்டளை கட்டுறேன், அதுல இலவசமா பயன்படலாம், ஏன்னா உங்களால வந்து எல்லா இடத்துலயும் போய் படிக்க முடியல, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போனா டொனேஷன் வருதுன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. 2018 அவர் இறக்குற வரைக்கும் இலவசமா கல்வி கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுல இலவச கல்வி கிடையாது. இன்னைக்கு 3 லட்ச ரூபாய் டொனேஷன் வாங்குறீங்க. இதை ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு அன்புமணி, நான் இதை சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஆக்சுவலா எலெக்ஷன் வருது, சரி இப்படியாவது ஏதாவது அன்புமணி அவர்கள் ஒரு நல்லது தேடிப்பாரு சொல்லுவாரு. வன்னியர் கல்வி அறக்கட்டளை இன்னைக்கு பேர் மாற்றப்பட்டிருக்கு ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு. அந்த இடத்துல வந்து நாங்க இலவசமா கல்வி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். அதுல கிட்டத்தட்ட 3000 பேர் படிக்கிறாங்க. ஒரு 3000 பேர் படிக்கிற இடத்துல 20,000 கோடி சொத்து இருக்கு. அந்த கல்வி அறக்கட்டளையோட அசெட் வேல்யூல இருந்து அதுக்கு வர ரெண்டல் இன்கம்ல இருந்து எல்லாமே அந்த கல்வி அறக்கட்டளைக்கு 20,000 கோடி சொத்து இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் சொத்து இருக்கு. அப்படி இருக்க சொத்துல அதுல ஒரு 3000 பேருக்கு உங்களுக்கு இலவசமா ஒரு டென்யூரோட ஃபீஸ் எவ்வளவு எடுப்பது, ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஆகுமா? இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லி உருவாக்கின கல்வி, அதை நீங்க இன்னைக்கு டொனேஷன் வாங்குறீங்க. அந்த கல்வியில இலவசமா கொடுக்க முடியல. நீங்க தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு கேட்கறீங்களே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க எப்படி அவர் சொல்ற, அவர் எலெக்ஷன் டைம்ல அவர் அஜெண்டா ரிலீஸ் பண்ணாரு, இலவச கல்வி தரும், இலவச மருத்துவம் தரும் அப்படின்ட்டு. இலவச கல்வி சொந்த ட்ரஸ்ட்லயே உங்களால கொடுக்க முடியல. நான் ஃப்ரீயா தரேன்னு சொன்ன ட்ரஸ்ட்ல உங்களால ஃப்ரீயா தர முடியல. அதுலயே ஏமாத்துறீங்க. அப்ப மக்கள் எதை நம்பி உங்களுக்கு ஓட்டு போனா எப்படி உங்களை நம்புவான்? உங்க குடும்ப விழான்ற மாதிரி தான் நீங்க நடத்துறீங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த சமுதாயம் இன்னைக்கு வந்து ஒரு MBC இடஒதுக்கீடு கிடைச்சது அப்படின்றது சொன்னோம்னா 25 பேர் தியாகம் பண்ணிருக்காங்க, அவங்களோட உயிரை விட்டுருக்காங்க. அந்த உயிர் நீத்த தியாகிகள்னால தான் MBCன்ற ஒரு இடஒதுக்கீடு கிடைச்சது. அன்னைக்கு 87ல நடந்த போராட்டத்துல எம்ஜிஆர் அவர்கள் சுட்டு கொண்டார். அவரோட ஆட்சி காலத்துல சுட்டு கொண்டுட்டு அந்த போராட்டத்தை எள்ளி நகையடி கொச்சப்படுத்தினார். அதுக்கப்புறம் அந்த கலைஞர் அவர்கள் அவரோட ஆட்சியில வந்து கூப்பிட்டு கொடுத்தாங்க, நீங்க வந்து இவ்வளவு தூரம் தியாகம் பண்ணிருக்கீங்க. ஆனா கூப்பிட்டு கொடுத்த இடத்துல 108 சமுதாயத்துக்கே சேர்த்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது பயன்படல அப்படின்னு சொல்லி 2021ல ஐயா சொல்றாரு, எங்களுக்கு வந்து அழகுன மாம்பனியை கொடுத்துட்டாருன்னு. அதுக்கப்புறம் இவங்க 2011ல கூட்டணிக்கு போனாங்க, 2006ல கூட்டணிக்கு போனாங்க. அப்ப இவர் கேட்கறத செய்யற இடத்துல தான் இருந்தார் கலைஞர் அவர்கள். அன்னைக்கு வந்து ராமதாஸ் அவர்களும் சரி, மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் அவ்வளவு எழுச்சியா இருந்தாரு. பாமகன்ற ஒரு கட்சி வந்து தேர்ட் கட்சியா இருந்தது. திராவிட கட்சிகளுக்கு அப்புறம் அடுத்த கட்சி பாமக தான் பெரிய கட்சியா இருந்தது. கேட்கறது கொடுக்குற இடத்துலதான் வந்து 2 திராவிட கட்சிகளும் இருந்தது. அன்னைக்கு கேட்டிருந்திருக்கலாம்.
2006 கூட்டணியே பாமகவால தான் ஆமா திமுக பாமக இருந்தது. ஆமா உறுதியா இருந்தது. அந்த இடத்துல இவங்க கேட்டிருக்கலாமே, எனக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு கொடுத்தாதுன்னு. அப்ப வந்து இந்த மக்கள் முன்னேறிட்டானா இவன் கொடி பிடிக்க வரமாட்டான், கோஷம் போட வரமாட்டான், அன்புமணி பின்னாடி வரமாட்டான்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்காக எதுவுமே கேட்கல. 2021 நீங்க ஒரு சூழ்ச்சியை நடந்தீங்க. 2019 நடந்த லோக்சபா எலெக்ஷன், ஐ மீன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல எடப்பாடி தொகுதியில எடப்பாடி அவர்களுக்கு வந்து 8000 வாக்கு சரிஞ்சது. அவர் வந்து தோல்வி நிலையை அடையிற மாதிரி இருந்ததுனால அவர் எங்க தோத்துற போறோமோ, சொந்த தொகுதியில தோத்துற போறோமோ, இவங்க 10.5 கேக்குறாங்க. வன்னியர் மக்கள் தான் அடர்த்தியா இருக்காங்க எடப்பாடி தொகுதியில. இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா நம்ம வாக்கு வாங்கி வந்து பாமக அங்க ஜெயிச்சது. ஆமா பாமக அங்க ஜெயிச்சது. எடப்பாடியில நம்ம வந்து கூட்டணி இருந்தோம்னா தான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 10.5 ஒரு டிராமாவை போட்டு இவங்க 2 பேரும் 2021 எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்க இதை அனௌன்ஸ் பண்றீங்க. இது நீங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச சூழ்ச்சி தானே. இதை ஏன் நீங்க மாநாட்டுல பேசல? மாநாட்டுல வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களை தூக்கி பிடிச்சு பேசுறாரு அன்புமணி அவர்கள். அவங்கதான் வந்து ஐயாவையும் சரி மாவீரன் காடுவெட்டியார் அவர்களையும் 4 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல போட்டாங்க. அவங்க எப்படி நீங்க சொந்த அப்பாவையும் தூக்கி ஜெயில வச்சவங்க தான் அவங்க. இதே மாநாடு நடந்த கடைசி மாநாடுக்கு தான் தூக்கி ஜெயில வச்சாங்க. அவங்களை நீங்க தூக்கி பிடிச்சு பேசுறீங்க. தொடர்ந்து பார்த்தா இந்த மக்களை சுட்டு கொண்டது ஏடிஎம்கே ஆச்சு. அன்னைக்கு எம்ஜிஆர் சுட்டு கொண்டாங்க, அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தூக்கி ஜெயில வச்சாங்க, அவங்கள தூக்கி பிடிச்சு பேசுறீங்க. கலைஞர் அவர்கள் நம்மளுக்கு என்ன செஞ்சார்? போராட்டமே இல்லாத டைம்ல கூட்டு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. 3 லட்ச ரூபாய் இழப்பீடு தொகை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் பென்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க பென்ஷன் கொடுக்குறீங்களா? இன்னைக்கு வந்து பாமகல வந்து ஐ மீன் அந்த ட்ரஸ்ட் வன்னியர் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ட்ரஸ்ட். ஐயா ராமதாஸ் அவர்களோட சொந்த பணத்துல உருவான ட்ரஸ்ட் இல்ல, அன்புமணி அவர்களால் உருவாக்கப்பட்ட ட்ரஸ்ட் இல்ல. கடைக்கோடி வன்னியர் மக்கள் அனைத்து பேருமே எந்த கட்சியில இருந்தாலுமே இந்த ட்ரஸ்ட்டுக்காக இப்ப இருக்க எம்எல்ஏஸ் மினிஸ்டரே மத்த கட்சியில இருக்க மினிஸ்டர்ஸே டொனேட் பண்ணிருக்காங்க இந்த ட்ரஸ்ட்டுக்காக. சரி நம்ம மக்கள் நம்ம சமுதாய மக்கள் எல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த ட்ரஸ்ட்ல இருந்து நீங்க வந்து இது வரைக்கும் டொனேஷன் கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்த உயிரிழந்த தியாகிகளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம். எதுவுமே பண்ணல. நேத்தி உங்க சொந்த குடும்பத்தை ஸ்டேஜ்ல ஏத்தி உட்கார வச்சிங்க. குடும்ப விழா நான் ஒத்துக்கிறேன், அது குடும்ப விழா தான். நான் தான் சொன்னல, அது எங்களுக்கு ஒரு புனித யாத்திரை மாதிரி. வன்னியர்களுடைய குடும்ப விழா. மருத்துவர் ராமதாஸ் அது அப்படிதான் ஆயிடுச்சு. வன்னியர்களோட குடும்ப விழா மாதிரி இல்ல, மருத்துவர்களோட குடும்ப விழா மாதிரி தான் இருந்தது. அவங்களோட முதல் வரியில உட்காந்துக்கிட்டு எப்படி வேணாலும் அவங்களோட கட்சின்னு சொல்றாங்க, முதல் வரிசையில் அவங்க குடும்பமே உட்காந்துக்கிட்டு. இந்த 25 தியாகிகளோட குடும்பத்துல யாருமே இன்னைக்கு உயிரோட இல்லையா? எல்லாம் செத்துட்டாங்களா? யாருமே வரலையா? மேடையில மாநாட்டுக்கே கூப்பிட்டு வரலையாங்க? நீங்க அங்கீகாரம் எங்கெங்க படுத்துனீங்க? அந்த வீடியோல நீங்க போட்டு காமிக்கிறீங்க, இதுதான் நம்ம சமுதாயத்துக்கு தியாகம் பண்ண உயிர் நீத்த தியாகிகள் அப்படின்னு சொல்லி போட்டு காமிக்கிறீங்க. அவங்க குடும்பத்துல இருக்கவங்க ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து காமிக்கலாம்ல. உங்க வீட்டுல யாருமே உங்க கௌரவப்படுத்துறது ஒண்ணுமே படுத்தல. காடுவெட்டியார் அவர்கள் இருக்கும்போது அவர் கௌரவப்படுத்திருக்காரு, பேடை கூப்பிட்டு காமிச்சிருக்காங்க. இவங்க ஏன் அதை பண்ண மாட்டேன்றாங்க? அப்ப நீங்க யாராவது ஒருத்தருக்கு அந்த இப்போ இந்த சமுதாயத்துக்கே உயிர் விட்டோம் அப்படின்னு பார்த்தா அவனை வந்து நாங்க ஒரு லீடர் மாதிரி தான் பார்ப்போம். சமுதாயத்துக்காக உயிர் விட்டுட்டாங்க, அவங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும் தான் என் சமுதாய மக்கள் நினைப்பாங்க. அந்த அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு அன்புமணி அவர்கள் நினைக்கிறாரு. ஐயாவே சொல்லி கூட்டணும்னு சொல்லாலுமே இவர் கண்ட்ரோல் பண்றாரு அந்த இடத்துல. சரி, இந்த மாநாட்டிலேயே திரு அன்புமணி அவர் பேசுறப்ப திமுக வன்னியர்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கு, குறிப்பா வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்புலாம் அவங்க நடத்தல அப்படின்னு இடஒதுக்கீடுக்கு எதிராக பல விஷயங்கள்ல அவரு டைரக்டா அவங்களே இது பண்றாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல, உண்மையான விஷயம் கரெக்ட் தான். நான் என்ன சொல்றேன், நீங்க நடத்தின போராட்டத்தை சுட்டு கொண்டது ஏடிஎம்கே ஆச்சு. அவங்க செஞ்சது நல்லதுன்றீங்களா? அப்ப நான் திமுக சப்போர்ட் பண்ணி பேசுறேன் நீங்க சொல்லலாம். நான் அது வந்து நான் மறுக்கவும் விரும்பல, ஒத்துக்கவும் விரும்பல. நான் செஞ்சதுன்னு சொல்றேன். எடப்பாடி அவர்கள் தான் 10.5 கொடுத்தாரு, அதை நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். ஆனா எங்களை ஏமாத்தி கொடுத்துட்டாரு. அது அந்த அவசர கால நடவடிக்கையில கொடுக்காம கரெக்டான டேட்டாஸ் எடுத்து கொடுத்திருந்தா, ஏன்னா அதே அருந்ததியர் அவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்திருக்காங்க, எல்லாத்துக்குமே கொடுத்திருக்காங்க, அதே சென்செக்ஸ் படி தான் கொடுத்திருக்காங்க, புது சென்செக்ஸ் எடுத்து கொடுக்கல. அந்த டேட்டாஸை சப்மிட் பண்ணி இதுதான் இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அந்த ப்ரொசீஜர் படி கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு யாருமே அதை சேலஞ்ச் பண்ணிருக்க மாட்டாங்க, அது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிருக்காது. இன்னைய வரைக்கும் திமுக அவர்கள் ஏமாத்திட்டாங்க, ஓகே, உண்மை ஒத்துக்கிறேன். ஆனா எடப்பாடி அவர்கள் ஏமாத்தலன்னு சொல்றாரா? எடப்பாடி அவர்கள் தானே கொடுத்தாரு, 2021 கொடுத்தாரு. இன்னைக்கு 2025 ஆயிடுச்சு. இந்த 4 வருட காலகட்டத்துல இடைப்பட்ட ஏதாவது ஒரு இடத்துலயாவது இந்த 10.5 ரிசர்வேஷன் சேலஞ்ச் பண்ணப்பையும் ஹைகோர்ட்லயும் சரி சுப்ரீம் கோர்ட்லயும் சரி இதற்கு இன்டர்வியூனரா வரவே இல்லை எடப்பாடி அவர்கள். அவர் தானே கொடுத்தாரு, வாயே திறக்கலையே. 4 வருஷமா ஒரு இடத்துல வாய் திறந்திருக்காரு. அப்ப என் மக்கள் இருந்து இழிச்ச வாயா தெரியுதா எடப்பாடி அவர்களுக்கு? என் மக்களோட ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும், என் மக்கள் வந்து இப்படி வந்து வன்மமா சூழ்ச்சிய உள்ளாக்கி ரிசர்வேஷனே இன்னும் ஹோல்ல தான் இருக்கு. இப்ப நடந்த நீட் தேர்வுலயும் எங்க மக்கள்னால உள்ள போக முடியல, என் சமுதாய மக்கள்னால இப்ப நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எதுலயுமே 4 வருஷமா எவ்வளவு எக்ஸாம்ஸ் போச்சு, எவ்வளவு பேர் இதனால வந்து பயன்பட்டு இருக்கலாம், எந்த பயனுமே இல்லாம இருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் 2004 நீங்க ஹெல்த் மினிஸ்டர், நீங்க அந்த குடும்பத்தை ஒரு ஆயாமா வேலை பக்கத்துல தான் ஜிப்மர் காலேஜ் இருக்கு,
ஜிப்மர் இருக்கு, எவ்வளவு பெரிய பெரிய மருத்துவமனைகள் இருக்கு. அந்த வீட்டுல இருக்க பெண்மணிகளுக்கு ஒரு அவங்க படிப்புக்கேற்ற வேலையை கொடுங்க. படிப்புக்கேற்ற வேலை கூட இல்லையா, உங்களால ஒரு ஹெல்த் மினிஸ்டர்னால இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ஆயாம வேலை ரெக்ரூட் பண்ணி தர முடியாதா? அதுக்காக அனுப்பிச்சு விட்டுருக்கலாம்ல. அந்த ஒரு சின்ன உதவியை கூட செய்யலையே. நீங்க வந்து 55 வகையான உணவோட ஏடிஎம்கே கூட்டணி கூப்பிடுறது தைலாபுர தோட்டத்துல கூட்டு விருந்து போட்டீங்க. இந்த பெண்மணிகளுக்கு இது வரைக்கும் ஒரு நாள் விருந்து போட்டிருப்பாரா? அவங்களை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாரா? வீட்டுக்கு கூப்பிட்டதே இல்ல. ஒருத்தர் அந்த படியை மிதிச்சிருக்க மாட்டாங்க. தைலாபுர தோட்டத்துக்கு இது வரைக்கும் ஒருத்தர் போயிருக்க மாட்டாங்க. அதாவது அந்த வன்னியர் சமூகத்துக்காக உயிர் நீத்தவங்களுடைய குடும்பம் ஒருத்தர் கூட நீத்துட்டு போங்க. அதை வச்சு பயனடையார் நான் தானே. என் பையனை தானே ஹெல்த் மினிஸ்டர் வாங்கி கொடுத்தான். அந்த 25 பேரோட போட்ட பிச்சையில தான் இவர் ஹெல்த் மினிஸ்டர் இருந்தாரு. என்ன பண்ணிட்டாங்க இது வரைக்கும்? ஏதாவது நான் என்ன கேட்கறேன், நான் சொல்றது எல்லாம் பொய்னே வச்சுப்போம். இது வரைக்கும் ஒரு இடத்துல அவங்களோட போட்டோஸ் வந்து இல்ல, அவங்களோட குடும்பம் இதுதான் அவங்களோட குடும்பம். இன்னைக்கு வந்து மணிமண்டபம் திறந்தாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் மணிமண்டபம் திறந்தாங்க. அந்த மணிமண்டபம் திறந்தப்ப அந்த 25 குடும்பத்தை கூப்பிட்டு அவங்கள மாலை போட வச்சு ஒரு தியாகிகளுக்கும் மாலை போட வச்சு கௌரவிச்சு திறந்தாருல. ஓட்டுக்காகவே செய்யட்டோங்க. எல்லாமே அரசியல் தாங்க. ஓட்டுக்காகவே செய்யட்டுமே. அவர் செய்யறாருல. அந்த அரசியலை நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற? ஏன் இந்த மக்களை வந்து வஞ்சிக்கிறீங்க? இந்த மக்களை ஏமாத்தி நீங்க வந்து கூட்டணி, இப்போ இது வந்து கூட்டணிக்கான நடந்த மாநாடு இல்லைன்னு அன்புமணி அவர்கள் சொல்றாரு. 2013 கடைசி மாநாடு நடந்தது. வழக்கு காரணங்களால அன்னைக்கு நடந்த கலவரம் மாநாடு நடக்கல. 2018 மாவீரன் அவர்கள் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் ஏன் நீங்க மாநாடு நடத்தல? இத்தனை வருஷம் நீங்க மாநாடு நடத்த வேண்டியதானே. இப்ப என்ன உங்களுக்கு சூழ்நிலை வந்து ஏன் மாநாடு நடத்தீங்க? அப்ப இன்னும் 8 மாசத்துல எலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சுதானே நடத்துறீங்க. நான் கூட்டத்தை காமிக்கிறேன், நான் வந்து பெரிய கட்சி வச்சிருக்கேன். முழுக்க வன்னியர் சமூகத்துக்கான மாநாடு தான், கூட்டணிக்காகன்னு இல்லன்னு அதான் சொல்றேன். அது எப்படி சொல்றீங்க? அது நீங்க எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி நடத்துறீங்க. இது வருஷம் நடத்திருந்தா நாங்க எதுவும் கேட்டிருக்க போறது இல்ல. அதே மாநாட்டுல ஐயா ஜி.கே. மணி அவர்கள் என்ன சொல்றாரு, 2000 மாவீரன் அவர்கள் இருந்த வரைக்கும் கட்சிக்கு அங்கீகாரம் இருந்தது, மாவீரன் அவர்கள் இருந்துட்டாரு, கட்சிக்கு அங்கீகாரம் போயிடுச்சு அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு. நிதர்சனமான உண்மையை ஒத்துக்கிறாரு. அதுக்கு ஐயா ஜி.கே. மணி அவர்களுக்கு நன்றி. அவர் வந்து மாவீரன் என்னென்ன செஞ்சாரு, எவ்வளவு இந்த கட்சிக்காக தியாகம் பண்ணியிருக்காரு, என்னோட சகோதரர் இறந்துட்டாரு, சகோதரர் இல்லைன்னு உருக்கமா அழுதுகிட்டே தான் பேசினார் ஜி.கே. மணி. அவருக்கு அடுத்தது பூத்தாழ்மொழி அவர்கள் வந்து இன்னைக்கு வன்னியர் சங்க தலைவரா இருக்காரு. அவருமே வந்து இந்த மாநாடு முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அவ்வளவு ஆரவாரம் ஆறாங்க மக்கள். மாவீரன் இருந்திருந்தா இது எப்படி நடந்திருக்கும், அவரோட கொள்கைகள் வந்து எல்லாருக்கும் தெரியும். அவர் அவ்வளவு செஞ்சிருக்காரு இந்த சமுதாய மக்களுக்காக, அவ்வளவு தியாகம் பண்ணிருக்காரு. நீங்க திறனாய்வு செய்யறதுல இருந்து பாக்குறப்ப எல்லோருமே வன்னியர் சமூகத்துக்காக ஏனைய தலைவர்கள் பேசியதாகவும், அதே நேரத்துல திரு ராமதாசும் திரு அன்புமணியும் மட்டும் தங்களுடைய குடும்ப விஷயத்துக்காக அந்த மேடையை பயன்படுத்தி சொல்றீங்க. அதுதான் நடந்ததாங்க. பேசினவங்க எல்லாருமே பேசவே விடலையே. 2 நிமிஷத்துக்கு மேல யாருமே பேசவே இல்லையா மாநாட்டுல. எல்லாருமே வந்து ஒரு 14 தீர்மானம் படிச்சாங்க. எல்லாமே இந்த 10.5 ஒட்டிய ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கிற தீர்மானம் தான். அதை பேசினாங்க. அதுக்கப்புறம் ஐயா ஜி.கே. மணி அவர்களும் பூத்தாழ்மொழி ஐயாவும் வந்து 2 பேருமே வந்து மாவீரனை பத்தி தான் பேசினாங்க முழுசா. பேசிட்டு இந்த கட்சி இந்த நிலைமையில இருக்கு, இதை வந்து முன்னெடுத்தும் போகணும்னு சொல்லி பேசினாங்க. அதுக்கப்புறம் அன்புமணி அவர்கள் பேசினதெல்லாம், நான் இவ்வளவு பெரிய கூட்டம் வச்சிருக்கேன், நான் இதை பண்ணிருக்கேன், நான் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, தன்னை சார்ந்த விஷயம், அவரை பத்தின விஷயத்தை தான் அங்க பேசினாரு. ஐயா அவர்கள், நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் இந்த சமுதாயத்துக்காக, இவ்வளவு தூரம் நான் வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கேன், இந்த இடஒதுக்கீடு வாங்கியிருக்கேன், அதை வாங்கியிருக்கேன், அவரோட பெருமையை பேசினாரு. அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ போட்டாங்க. சின்ன அன்புமணி அவர்களை பத்தியும் போட்டாங்க, ராமதாஸ் ஐயாவை பத்தியும் போட்டாங்க. அதே தான் 2 பேரும் திருப்பி ரிப்பீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐயா அவர்கள் வந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, 4 பேர் தூக்கி நான் கடல்ல போட்டுறேன் எம்எல்ஏவை. அது ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ராஜ்யசபா எம்பி அலாட் பண்றாங்க. திமுக என்ன நம்பர்ஸ் தெரியல, ஏடிஎம்கேக்கு 2 நம்பர்ஸ் எம்பி தராங்க. அதுல ஒண்ணு வந்து ராமதாஸ் அவர்கள் கேட்டுட்டு இருக்காரு. அந்த ஒண்ணு வந்து அவர் முகுந்தனுக்கு கொடுக்கறதுக்கு அவர் தயாராகிறாரு. இளைஞரணி தலைவருக்கு. ஆமா, அங்கேயும் பிரச்சனை. முகுந்தன் கொடுக்கறதுக்கு தயாராகிறார். அதுக்கு 5 எம்எல்ஏட சப்போர்ட் வேணும். அந்த 5 எம்எல்ஏ வந்து அன்புமணி அவர்கள் மிரட்டி நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு அவர் மிரட்டுறாரு. நீங்க ஒழுங்கா நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா தூக்கி கடல்ல போட்டுருன்னு ஸ்டேஜ் மேலே உட்காந்து சொல்றாரு. அப்ப நீங்க சுத்தி உங்க குடும்பத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணிப்பீங்க. இது நீங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து சண்டை போட்டுக்கலாம். வன்னியர் சமூகத்துக்காக நீங்க கடுமையாக உழைக்கணும், அதுக்காக தான் எம்எல்ஏக்கு அப்படி பேசுறாங்க. அந்த எச்சரிக்கை எல்லாம் கிடையாது. அந்த மேல எல்லாம் உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. உழைச்சு அவங்க தனி பெரும்பான்மையில தான் அவங்க எல்லாருமே ஜெயிச்சாங்க. பாமகன்ற ஒரு கட்சினால ஜெயிக்கல, அவங்க இண்டிவிஜுவாலிட்டினாலே அவங்க அன்னையில இருந்து வந்து மக்களுக்காக செய்யறாங்க. அதுல மாவீரனோட இந்த மேடையில பேசினதும் கூட சொந்த விஷயம் தான். அண்ணன் சேலம் அருளானெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அன்புமணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரா? ஜெயில்னாலே பயந்து ஓடுறவர் அவர். நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு ஊழல் வழக்கு தானே வச்சிருக்கீங்க. வழக்கை சந்திச்சுட்டு நேரம் நீங்க அதுக்கு சிறைச்சாலை போகணும்னா போங்க, இல்ல பெயில் எடுக்க முடிஞ்சு அதுல நீங்க நிரூபிக்க முடிஞ்சு
முடிஞ்சா நிரூபிச்சுட்டு வர வேண்டியது தானே. அதை விட்டுட்டு போய் திருப்ப அண்ணாமலை அவர்கள் காலில் விழுந்துட்டு கூட்டணி பேசிட்டு வருது எதனால? அந்த கூட்டணி பேசக்கூடாதுன்றது தான் அன்னைக்கு தலைவர் பதவியில இருந்து எடுத்தார் ராமதாஸ் அவர்கள். அதேதான் மேடையில கூட்டணியை பத்தி தான் பேசினார் அன்புமணி அவர்கள். கூட்டணியை பத்தி கேட்கறாங்க, அதை கேட்கறாங்கன்றத அங்க பேசினார். மாநாடு நடத்தினதும் கூட்டணிக்காக தான். ஆனா அதுக்கு புறம்பாதான் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து கூட்டணியை பத்தி பேசாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அவர் அவ்வளவு தைரியமா இருக்குல்ல, உங்களுக்கு ஏன் அந்த தைரியம் வரல? ஒரு முதுகெலும்பே இல்லாம ஒரு கட்சி தலைவர்ன்ற ஒரு திராணியே இல்லாம ஒரு கட்சி எப்படி நீங்க வழி நடத்த முடியும்? எதுக்காக இப்படி பயப்படுறாரு? யார பத்தி இப்படி பயப்படுறாரு? வழக்குதான், அவர் மேல இருக்க ஊழல் வழக்குதான். அந்த வழக்கு இன்னும் இருக்குல்ல, அதை வச்சு பயன்படுத்தி தான் வந்து இல்ல இந்த இடத்துலயுமே அவரு பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி இருக்காரு. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நல்ல விஷயம் தான், நாங்களும் அதை வர வைக்கிறோம். நான் என்ன கேக்குறேன், நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்றாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எடுக்கிறோம்னு சொல்லிட்டாரு. ஆனா எப்ப எடுப்போம் தெரியாதுல. இதே மாதிரிதான் விமன் ரிசர்வேஷன் கொடுக்குறோம்னு சொல்லிருக்காங்க. எப்ப நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதை கேட்கணும். நீங்க வந்து கூட்டணியில இருக்க நீங்க, நான் ஒரு போன் கால்ல பேசினா மோடி அவர்கள் போன் எடுத்து பேசுவாருன்னு சொல்ற அன்புமணி அவர்கள் வந்து போன் பண்ணி எப்ப எடுப்பீங்க, எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கணும். நான் ரிசர்வேஷன் நான் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், நாங்க தான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நாங்க தான் அனௌன்ஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. இப்ப கர்நாடகால எடுத்ததை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, பீகார்ல எடுத்து அனௌன்ஸ் பண்ணதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரிசால எடுத்து அனௌன்ஸ் பண்ணதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, தெலுங்கானா ஆந்திரால எடுக்க சொன்னாங்க. இப்ப எல்லா ஸ்டேட்டுமே எடுக்கிறாங்கும் போது அதோட பிரஷர்னால சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கணும்னு ஒத்துக்குச்சு. அப்ப நீங்க என்ன செய்யணும், ஒரு நெக்ஸஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி இருக்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் பழக்கம் உள்ளவர் தான் அன்புமணி அவர்கள். ஹெல்த் மினிஸ்டர் இருந்தார், எல்லா ஸ்டேட்லயும் ரேப் இருக்கும். எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸையும் ஒன்று திரட்டுங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஒன்று திரட்டி நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரஷர் கொடுங்க, சீக்கிரம் எடுத்து எங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுங்க, அந்த பிரஷர் பண்ணலாம். அதை விட்டுட்டு திருப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எடுக்கணும். நீங்க வந்து 10.5 பத்தி அவர் பேசுறாரு, ஐயா வந்து 10.5 பத்தி பேசுறாரு, அன்புமணி அவர்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்ன்றாங்க. நீங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு ஒத்துமை இல்ல. நீங்க கூட்டணியை பத்தி பேச மாட்டேன்றீங்க, அவர் கூட்டணியை பத்தி பேசுறாரு. அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் எடுக்க மாட்டேன்னு சொல்லி முரணா இருக்காரு, ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்யறாருன்னு அன்புமணி அவர்கள் சொல்றாரு. அதே மேடையில ஐயா அவர்கள் வந்து தம்பி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து இந்த மக்களுக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுக்கணும்ன்றாங்க. இது எனக்கே புரியல, எங்க மக்களுக்கு என்னத்த புரியும்? இதே மாதிரி ஏன் குழப்பறீங்க? நான் என்ன சொல்றேன், எடுக்கிறேன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எந்த விதத்துல அழுத்தம் கொடுக்க முடியும், எப்படி சீக்கிரம் வாங்க முடியும்? மக்களை திரட்டி வாங்குங்க, அதுக்கான அழுத்தங்களை கொடுங்க. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி பிரஷர் பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும். அதை விட்டுட்டு திருப்ப இன்னொருத்தர் இப்போ வந்து நான் எடுத்து பண்ணாலுமே அதுல வந்து ஸ்டே வாங்க போறாங்கன்னு தெரிஞ்சு அதை எடுத்து அந்த பொருள் செலவு ஆள் செலவு ஏன் பண்ணும்? நேத்து நீங்க ஒரு மாநாடு நடத்துனீங்க, 60,000 செலவு பண்ணிட்டு வந்தவன் உங்க 2 பேரோட சண்டையை பாக்குறதுக்கு நான் ஏன் வரணும்? இதே மாதிரி ஒரு பொருள் செலவு எதுக்குன்னு தான் நான் கேட்கறேன். இதே மாதிரி சூழ்ச்சி மாத்தி அதுதான் நான் சொல்றேன். நான் எடுத்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ண போதுன்னு தெரிஞ்சு நீங்க அந்த பிரஷர் போடுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த பிரஷர் போடலாம்ல. சரி, ஆனா 10.5 உள் இடஒதுக்கீடு அதற்காக நான் போராடுவேன் அப்படின்னு மருத்துவர் இந்த இடத்துலயும் தெரிவிச்சிருக்காரு. இப்ப அதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அதை கொண்டு வரலாம் இல்லையா, கொடுக்க முடியும் இல்லையா? தமிழ்நாடு அரசு கொண்டு வரலாம். அதை 10.5க்கான போராட்டத்தை நீங்க எடுக்கிறதுக்கு பதிலா நான் என்ன சொல்றேன், போராடாதீங்க. நீங்க போராட்டீங்கன்னா திருப்ப இளைஞர் மேலதான் வழக்கு போகுது. அந்த வழக்கை யார் பாக்குறது? என் இளைஞர் மறுபடியும் என் சொந்தக்காரங்க தான் வஞ்சிக்கப்படுறாங்க. நீங்க போராடி அவனுக்கு வாங்கி கொடுத்து கேஸ் வச்சிருக்கிறதுனால எந்த கவர்மெண்ட் வேலைக்கும் போக முடியாது. யாருக்காக வாங்கி தரீங்க? போராடாம நீங்க என்ன வழியோ, நான் ஆல்ரெடி சொன்னதான், அந்த 5 MLA கடல்ல தூக்கி போடுறதுக்கு போல அந்த 5 MLA ரிசைன் பண்ண சொல்லுங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த விதத்துல அழுத்தம் கொடுங்க. கொடுக்குறாரா இல்லையான்னு பார்ப்போம். வேற என்ன பண்ண முடியும்? வேற என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணல. மறுபடியும் நான் போராட போறேன். நேற்று ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு, நான் வந்து எப்ப போராட்டம் அனௌன்ஸ் பண்ண வந்தானே காத்திருக்கீங்க, நான் அனௌன்ஸ் பண்றேன் அப்படிங்கிறாரு. ஏன் இதே மாதிரியே மிரட்டிக்கிட்டே நம்ம ஏன் இதுக்கு முன்னாடி 2 சமுதாயத்துக்குள்ள சண்டை வர மாதிரி பெருத்தாளும் சூச்சை கையாண்டாரு? இந்த மக்கள் வந்து கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் வச்சுக்கிட்டு இவங்க மேல வழக்க வாங்க வச்சுக்கிட்டு அன்னைக்கு வந்து 2021 வந்து ட்ரெயின் முன்னாடி கல் விட்டு அடிச்சவனுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு உங்க பையன் சொல்லிட்டாரு. நீங்க போராட்டம்னு சொல்லிட்டு பலமா சொல்லிட்டு போயிடுவீங்க. அன்னைக்கு இருந்த மாதிரி இளைஞர் வந்து ஆக்ரோஷத்துல வந்து என்ன வேணாலும் பண்ணுவான். உங்க பையன் வந்து எனக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போயிடுவாரு. வஞ்சிக்கப்படுறது ஏன் சொந்தக்காரங்க தானே வஞ்சிக்கப்படுறாங்க. நீங்க சொகுசா பங்களால இருந்துக்கிறீங்க, உங்க புள்ள பேரன் பேத்தி எல்லாம் வந்து மாநாட்டுக்கு ஸ்டேஜ்ல ஏறி வராங்களே தவிர யாரும் எந்த போராட்டத்துக்கும் வரதில்ல. என்னோட இளைஞர்கள் வந்து ரோட்ல நிக்கிறான், கல்லடி அன்புமணி அவர்களுடைய மகள்கள் வந்து போராட்டத்துக்கு இதுக்கப்புறம் வந்தா வருவாங்க. மேபி அரசியல் பண்ணணும்னு அவர் எல்லாத்தையுமே அவரோட குடும்பத்தை முழுக்க அவர் ஒரு சைடு அவரோட குடும்பத்தை கூப்பிட்டு வர்றாரு. ராமதாஸ் அவர்கள் அவரோட பேரன் ஒரு சைடு கூப்பிட்டு வர்றாரு. ஏங்க அந்த ராஜ்யசபா எம்பி நான் என்ன கேட்கிறேன், இந்த 25 தியாகிகளுக்கு வாங்கி கொடுக்கலாம்ல? 25 தியாகிகளோட குடும்பத்துல யாரோ ஒருத்தர் கூட எலிஜிபிள் கேண்டிடேட் இல்ல. எலிஜிபிலிட்டி நாங்க 35 வயசுக்கு மேல இருந்தா ராஜ்யசபா எம்பி கொடுக்கலாம், கொடுத்துட்டு போக வேண்டியது. 35 வயசுக்கு மேல ஒருத்தர் இல்லையா அந்த குடும்பத்துல? உங்க பேரன் தான் உங்க கண்ணுக்கு தெரியுறாரு, ஏன் வேற யாருமே இல்லையான்னு தான் நான் கேட்கிறேன். அன்புமணி அவர்கள் வந்து அவங்க மனைவிக்கு வாங்கி கொடுக்கலான்னு பாக்குறாரு, இவரு பேரனுக்கு வாங்கி கொடுக்கலான்னு பாக்குறாரு. அவர் கண்ணுல மேபி அன்புமணி அவர்களுக்கு அவ்வளவு கேலிபர் இல்ல, அவர் வந்து இந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு தயாரா இல்ல, ஆளா இல்ல, அந்த அளவுக்கு அவர் ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட்டா இல்லைன்னு தெரிஞ்சு. ஏன்னா கை பிடிச்சிக்கிட்டு வந்ததே பாத்தீங்கன்னா முகுந்தன் தான் கையை பிடிச்சிட்டு வராரு ராமதாஸ் அவர்களை ஸ்டேஜ்
ஸ்டேஜ் கூட்டு வர்றதே மாநாடு கூட்டு வரதே முகுந்தன் அவர்கள் தான் கூட்டு வர்றாரு. அது யூஸ்வலா அன்புமணி கூட்டு வருவார். போன மாநாடு 2013 முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்னா வருவாங்க. ஏன்னா மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் ஸ்டேஜ் மேல நிப்பாரு. அவர் முழு மாநாடையும் கட்டுக்கோப்பா வச்சிருப்பாரு. அவர் ஒரு வாரத்துக்கு எல்லாருமே கட்டுப்பட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் கெஸ்ட் மாதிரி வந்திருப்பாங்க. நேத்து இவர் இங்க அங்கே ஓடிட்டு இருந்தாரு. அவர் முகுந்தன் தான் கையை பிடிச்சு கூட்டு வர்றாரு. பின்னாடியே தான் இவரும் வந்தாரு, திரு அன்புமணியே வந்தாரு. அன்புமணி முன்னாடியே வந்துட்டாரு. முன்னாடியே வந்துட்டு ஸ்டேஜ்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் கூப்பிட்டு வந்தாரு. ஆனா இவர் முகுந்தன் தான் ஃபுல்லா கையை பிடிச்சு கூட்டுறாரு. அவருக்கு முகுந்தனை தான் முழுக்க ராமதாஸ் அவரு இப்ப நம்புறது முகுந்தனை தான் முழுக்க நம்புறாரு. அதுக்கான பிரச்சனை, அதுக்கான சண்டையை தான் ஸ்டேஜ்ல அவங்க வந்து, அதாவது இப்ப என்னன்னா அங்க பேரனா மருமகளா அப்படின்னு ஒரு வார் நடக்குது. ராமதாஸ் அவரு பேரம் பக்கத்துல இல்ல, இருக்காரு. மருமகளுக்கும் எவ்வளவு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அவங்கதான் பசுமை தாயகம் தலைவரா இருந்தாங்க. இந்த வாட்டி ராஜ்சபா சீட்டும் கொடுத்துட்டாங்க, ஜெயிக்கல இல்ல. அப்படி இருக்கும்போது அடுத்த எலிஜிபிள் கேண்டிடேட் யாரு? லோக்சபா சீட்டு கொடுத்துட்டாங்க, ஜெயிக்கல. அடுத்த எலிஜிபிள் கேண்டிடேட் யாருன்னு பாப்பாருல. லெகசியை கேரி பண்ணிட்டு போகணும் இல்ல, கட்சியை காப்பாத்தணும் இல்ல. கட்சியை காப்பாத்தினா தானே இவங்க அபகரிச்சு வச்சிருக்க சொத்தை காப்பாற்ற முடியும். வன்னியர்களால உயர்ந்த ராமதாஸ் அவருடைய குடும்பம் வன்னியர்களை உயர்த்தல. ஒரு சதவீதம் கூட உயர்த்தல. 40 ஆண்டுகளா இந்த சமுதாயம் வஞ்சிக்கப்படுதுன்னா அதுக்கு முழுமையான காரணமே வந்து அன்புமணி அவர்களும் இவரும் தான். 2004 என்னைக்கு அன்புமணி அவர்கள் உள்ள வந்தாரோ அன்னையோட கட்சி சீரழிவு பாதை நோக்கி போச்சு. ஏன்னா இப்ப சமூக வலைதளங்கள் முழுக்க அதிக அளவுல திரு ராமதாஸ்க்கு எதிரான பதிவுகளை பாமகவினரே போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன். இந்த கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களும், இந்த சமுதாயத்து மேல பற்றா இருக்கவங்களும், இந்த சமுதாயம் வளரணும்னு நினைக்கிற எல்லாரையும் அழிச்சிட்டு நீங்க அப்படி என்ன பண்ணிட்டு போறீங்க? ஏன் இந்த பதவி வெறி? ஏன் இவ்வளவு பணம் வெறி அன்புமணி அவர்களுக்கு? இப்ப மருத்துவர் ராமதாஸ் அவருக்கு எதிரான இந்த பதிவுகள் எல்லாத்தையுமே அன்புமணி அவர்கள் சொல்லி தான் போடுறாங்க. அவர்தான் சொல்லியிருப்பாரு. இன்னைய வரைக்கும் அவரோட அரசியல் ஆரம்பிச்சது இன்னைய வரைக்கும் யாருமே வந்து கட்சிக்குள்ள இருந்து ராமதாஸ் அவர்களை எதிர்த்து பேசினதே கிடையாது. இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அன்புமணி அவர்களோட தூண்டுதல்னால தானே எல்லாம். எத்தனை நாள் நீங்க வந்து ஐயா பின்னாடி நின்றுவீங்க, என் பின்னாடி வந்துதானே ஆகணுன்ற அந்த ஒரு பயம் இருக்குல்ல, அதை வச்சு அவர் கேம் பிளே பண்றாரு. நான் என்ன கேட்கிறேன், நீ கூட்டத்தை திரட்டுங்க, உண்மையா மக்களுக்காக நில்லுங்க, தானா என் மக்கள் வருவான். ஒரு படி சோறு கொடுத்தாலே வர கூட்டம் தாங்க அது. விவசாய கூட்டம், இந்த மண்ணுக்காக வாழ்ந்த கூட்டம், இந்த மண்ணுக்காக உயிரை விட்ட கூட்டம் அது. அந்த கூட்டத்தை வந்து நீங்க பாசமா அரவணைச்சாலே உங்க பின்னாடி வருவான். நீங்க இப்படி மிரட்டி பண்ணீங்கன்னா யாரும் வர மாட்டோம், உங்களுக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். இப்ப இந்த கட்சி யார் கையில போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாரம் அதுக்காக அவர்கள் கேப்சர் பண்ணுவாரா இல்ல அன்புமணி அவர்கள் கேப்சர் பண்ணுவாரான்றதுதான் அந்த வாரம் நடந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ்குள்ளேயும் நடக்கிற வாரு. அதுதான் இந்த மாநாட்டிலையும் அதை தான் வெளிப்படுத்தினாங்க அவங்க. அந்த மாநாட்டுல அன்புமணி அவர்கள் ட்ரை பண்ணதான் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த ஸ்டேஜ்லயே உட்காந்து பேசுறாரு. எல்லாரோட கணக்கு நான் தீர்த்துருவேன், சொல்றதை கேட்கல, ஒழுங்கா கட்சி வேலையை பார்க்கலாம், எல்லாரும் கணக்கு தீர்த்துறோம். நீங்க சொகுசா வந்து நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு அன்னைக்கு நான் பைசா இல்லாம வந்தேன், இன்னைக்கு நீங்க சொகுசு கார்ல வந்தீங்கன்னு சொன்னது எல்லாம் அன்புமணி அவர்களை பார்த்தா. அன்னைக்கு ஒரு பஸ் பிடிச்சி போவாரு, சொல்ற மாதிரி சைக்கிள் போய் இறங்கி அந்த ஊர்ல வாடகைக்கு சைக்கிள் எடுத்துட்டு போவாரு, போய் வாடகை கார் வாங்கிட்டு தான் போவாரு. இன்னைக்கு அன்புமணி அவர்கள் வந்து 20 கார் 30 கார்ல போறாருன்னா எல்லாம் இங்கேருந்து இவர் உழைச்சாரு. அவர் அதை வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு ஒரு எலெக்ஷன்லயும் கூட்டணி பேரத்தை பேசிக்கிட்டு பெட்டி வாங்கிட்டு அது மூலியமா சொகுசு கார்ல போறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டுல எல்லாம் என் சமுதாய மக்கள் இந்த இடத்துல வஞ்சிக்கப்படுறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனை சமூகங்கள்ல இருக்கு, நீங்க இந்த விஷயத்தெல்லாம் படிக்கணும், முன்னேறணும், எல்லாரும் படிக்க வாங்க, படிங்க, கூலி வேலைக்கு போகாதீங்க, படிக்க அனுப்புங்க பிள்ளைங்கள்னு சொல்லிதான் ஒரு வன்னியர் புராணம் அந்த வரலாறு முழுமையா மாவீரன் அவர்கள் பேசுவார். நேற்று இவங்க எல்லாம் ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துற மாதிரி ஏஐல ஒரு வீடியோ போட்டு விட்டு டான்ஸ் ஷோ, ஒரு 3 டான்ஸ் ஷோ நடத்தினாங்க. பேச வந்த யாரையுமே பேசவில்லை. 2 நிமிஷத்துக்கு யாருமே பேசல. சௌமியா அவர்கள் பேசினது என்ன பேசினாங்கன்னே ஒன்றும் புரியல. ஐயா வந்து முழுக்க அன்புமணி அவர்களை திட்டிக்கிட்டு அவர் எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி அதை தான் அவரு பேசினாரு. இந்த மாநாடு எதுக்கு மக்கள் வந்தாங்க? இந்த மாநாட்டுக்கு வந்ததுனால என் சமுதாய மக்களுக்கு என்ன பயன், என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? ஒண்ணுமே கிடையாது. இல்ல, இப்ப இந்த மாநாட்டுல பேசுனது ஒட்டியுமே அதுக்கு சமீப காலமாகவும் திரு ராமதாஸ் அவருடைய போக்கு கொஞ்சம் திமுக சார்ந்த நெருங்குற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல திரு அன்புமணி அவருடைய போக்குங்கிறது பார்த்தோம்னா அவர் அதிகமா பாஜக பக்கம் நெருங்குற மாதிரி. நான் தான் சொல்றேன், எதுக்கு பாஜக பக்கம் போகணும்? நீங்க வச்சிருக்க ஊழல் வாக்குக்காக பாஜக பக்கம் போகணும். போய் அண்ணாமலை கிட்ட எல்லாம் போய் ஜால்ரா போட்டுட்டு நிக்கிறாரு. அண்ணாமலை அவர்களுக்கு அவ்வளவு வன்மம் வன்னியர் மக்கள் மேல. எப்படி சொல்றீங்க? நான் தான் சொல்றேன்ல, இப்ப 2024 எலெக்ஷன் நடந்தது, எம்பி எலெக்ஷன் நடந்தது. 23 தொகுதியில பாஜக நின்றுச்சு. ஒரு வன்னியர் தொகுதியில கூட வன்னியர் கேண்டிடேட் நிறுத்தவே இல்லைல்ல. இது போதாது. அதே மாதிரி ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா ஜாதி கலவரம் வரும். தர்மபுரியில ஒரு நடைப்பயணத்துல போய் பேசுறாரு. இன்னைக்கு அவரோட சுப்ரீமோல தானே சொல்லிருக்காங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நாங்க எடுக்கிறோம்னா. பிரதமர் தானே சொல்லியிருக்காங்க. இவரோட லீடர் தான் அவர் சொல்லியிருக்காருல்ல, இப்ப ஜாதியார் கணக்கு எடுக்கிறாரு. அப்ப எவ்வளவு வன்மம் இருக்கணும் இந்த மக்கள் மேல அவருக்கு. அவரோட காலில் விழுந்துகிட்டு இவர் போயிட்டு அவரை வந்து விக்கிரவாண்டி, அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை தான் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அவர் ஒரு ஆள்னு அவர்கிட்ட கொடுத்து அவர் அனௌன்ஸ் பண்றாரு, இடைத்தேர்தலில் கேண்டிடேட்டா பாமகவோட கேண்டிடேட் அவர் அனௌன்ஸ் பண்றாரு. அவருக்கு என்ன தகுதி இருக்கு என்னோட கட்சியில வந்து இன்டர்ஃபியர் ஆகி எங்க கேண்டிடேட் அவர் அனௌன்ஸ் பண்றதுக்கு? இந்த கேள்விதான் ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு கேட்டாரு. நீ ஒரு வழக்கை வச்சுக்கிட்டு கட்சியை வழி நடத்தாம நீ ஜெயிலுக்கு போறதுக்கு பயந்துகிட்டு இந்த சமுதாயத்தை இந்த கட்சி
கட்சி இந்த மாதிரி அழிக்கிறதுக்கு நீ கட்சியிலே தேவையில்லைன்னு சொல்லி தான் தலைவர் பதவியில இருந்து அவர் எடுத்தார். நான் என்ன சொல்றேன், இந்த கட்சி முன்னேறணும் இல்ல வன்னியர் மக்கள் முன்னேறினா எப்படி தேவர் சமுதாய மக்களுக்கு வந்து ஐயா தேவர் அவர்களை முன்னிறுத்தி வளர்றாங்களோ, அதே மாதிரி தேவேந்திர குல வெள்ளாளர் மக்கள் வந்து இமானுவேல் சேகர் ஐயா முன்னிறுத்தி வளர்றாங்களோ, அதே மாதிரி மாவீரன் காடுவெட்டியார் அவர்களை முன்னிறுத்தினா மட்டும்தான் பாமகன்ற ஒரு கட்சி வளர முடியும், இந்த சமுதாயமும் முன்னேறி போக முடியும். அவங்களோட ஐடியாலஜி, அவங்களோட கொள்கைகள், எப்படி வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக பேசினாரு, எல்லாரும் படிக்கணும், இலவச கல்வி, இலவச மருத்துவத்தை பேசினாரு, தனிச்சு போட்டி விடணுன்றதுதான் அவரோட ஒரே கொள்கையா இருந்தது. 2016 அதை தான் செஞ்சார். அதை செஞ்சுதான் 30% வாக்கு எடுத்து காமிச்சாரு. அதுக்கப்புறம் இவங்க எதை வச்சு சமரசமானாங்க. 2018 அவர் மறைவுக்கு அப்புறம் 2019 நீங்க அதிமுக கூட கூட்டணி போறீங்கன்னா ஏன் போனீங்க? அந்த கூட்டணி போகும்போதே நீங்க வந்து அன்னைக்கே நீங்க வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லிருக்கலாம், இல்ல இந்த 10.5 அன்னைக்கு வாங்கியிருக்கலாம்ல. இப்ப இந்த மாநாட்டுக்கு பிறகு, பாமக மாநாட்டுக்கு பிறகு, வன்னியர் சங்க மாநாட்டுக்கு பிறகு எதை நோக்கி போவாங்க? அப்பா மகன் 2 பேருக்குள்ள இடையிலான அந்த உறவு வந்து அதாவது நெருக்கமாகி இருக்காங்களா? இன்னும் நெருக்கமெல்லாம் ஆகல. அவரு முகுந்தன் அங்கீகரிக்கிற வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் சும்மா இருக்க மாட்டாரு. இதே மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். முகுந்தன் அவர்களை வந்து அன்புமணி அங்கீகரிச்சு சரி நீ தான் இளைஞரணி தலைவர் அந்த ராஜ்சபா சீட்டை அவர் விட்டு கொடுத்துட்டாருன்னா ராமதாஸ் அவர்கள் அமைதி இருப்பாங்க. ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த கட்சி ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட் கையில போகணும் அப்படின்ற ஒரு விருப்பம், அதுவும் அவர் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும், குடும்பத்தை விட்டு வெளில போயிடக்கூடாதுன்ற ஒரு பயத்தினால இதை பண்றாரு. பாமக உடையங்க பாமக உடைக்கிற அளவுக்கு உடைக்கணும்னா அன்புமணி அவர்கள் செஞ்சிருப்பாரு. அவரால் உடைக்க முடியாது. நான் தான் சொல்றேன்ல, இருக்கிறது அப்படியே கொண்டு போலாம். அவர் கையில கொடுத்துட்டாருன்னா அவர் சாட்டிஸ்ஃபைடா இருப்பாரு. அதை உடைச்சு இன்னொரு கட்சி உருவாக்குற அளவுக்கு அவருக்கு தைரியமும் கிடையாது. இல்ல, ஆனா இப்ப இவரு தாங்கிட்டதான் இவ்வளவு ஆதரவு இருக்கு அப்படின்னு காமிச்சு ஏன் மருத்துவர் ராமதாஸ் அவரை ஓரம் கட்ட மாட்டாரா? அவர்கிட்ட ஆதரவு இல்லையே. நான் தான் சொல்றேன்ல, வந்த கூட்டம் முழுமையும் வந்தது வந்து மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுக்காக வந்ததும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்காக வந்து வந்ததுதான். பாமகவுடைய எதிர்காலம் காடுவெட்டியார் அவர்கள் கையில தான் இருக்கு. காடுவெட்டியார் அவர்களை முன்னிறுத்தினா பாமக எதிர்காலம் உண்டு. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு உங்களுடைய பாணியில பதில் சொன்னீங்க. மனமார்ந்த நன்றிகள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.